நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய 5 மாதங்கள் அப்படி என்ன விசேஷம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 5 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு பல பெயர்ச்சிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க இப்போ பண்ணணும், எதெல்லாம் அப்புறமேக்கு தள்ளி போடணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது தான் இந்த பதிவு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அப்ளை பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லாமே. நேரம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வின்னிங் அப்படின்றது எங்கேயோ போகும். எங்கே நிதானமாக இருக்கணும், எங்கே வின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் 100%. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டுறாதீங்க, நீங்கள் நினைக்கிற கோபம், நீங்கள் படுற கோபம் பெரிய அளவு பிரச்சனைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பல விஷயங்கள் அடுத்ததுல சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் இப்போ சாதகமாக இருக்குது. அதாவது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வரக்கூடிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். உங்கள் குழந்தைகள் சம்பந்தமாக, அதாவது குழந்தை பிறக்கணும், உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நன்மை பண்ணணும், உங்கள் குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக லோன் வாங்கணும் அப்படின்னு எதெல்லாம் குழந்தை சம்பந்தமாக நீங்கள் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயத்தில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் அடுத்த பீரியடில். இப்போ கம்யூனிகேஷன் மூலியமா எதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கணுமோ நீங்கள் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதிச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று, யாருக்கெல்லாம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வண்டி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் எது எடுத்தாலும் அமைகிற மாதிரி இருக்கும், ஆனால் அமையலன்னு சொல்லுவீங்க. நீங்கள் நினைச்சது ஒன்று ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வாங்கணும்னு தோணுது, கார் வாங்க போறீங்க, அதில் இந்த ஆப்ஷன்ஸ் இந்த காரில் பிடிச்சிருக்கு, ஆனால் அங்கே மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு போய் இங்கே பார்க்குறீங்க, ஆனால் உங்களுடைய அம்மா சொல்கிறாங்க லெக் ஸ்பேஸ் சுத்தமாக இல்லைப்பா, அப்போ இந்த கார் வேண்டாம். அப்படின்னா என்னென்னா நிறைய விஷயங்கள் ஒரு காம்போவோ இருக்கே ஒழிய ஆனால் சூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ள நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வெயிட் அப்படின்ற ஒரு சிம்பிளை உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணும்போது, அதாவது சித்திரக்கனிக்கு அப்புறம், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் சூப்பராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது சொகுசான வீடு, அருமையான வாகனம், இப்போ ரசித்து வாழ்கிறேன்ப்பா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த காலகட்டம் தான் சிறப்பு. இப்போ இல்லை. இப்போ தெரியுதா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே இந்த பதிவு எவ்வளவு முக்கியம்னு? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல வின்னிங் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான சேஞ்சஸ் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் செக்டாரில். ஸோ இந்த காலகட்டம் ஓகே தான், தப்புன்ற பாயிண்ட் எதுவும் கிடையாது. ஆனால் பல விஷயங்கள் பிளாக்கிங் ஒரு கான்செப்டுக்குள்ளே மாட்டிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி தகப்பனார் வழியில வரக்கூடிய சொத்து, தகப்பனார் உங்களோட சமரசமாக போகக்கூடிய அமைப்பு அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட், தட் இஸ் ஆஃப்டர் மார்ச் எண்டு நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகமாக போயும். அது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாகப்பிரிவினே உங்கள் அப்பா வழியில் ஆகாமல் இருக்குது, இப்போ நீங்கள் தான் அதை எடுத்து முன்னிருந்து நடத்துகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் அப்படின்னு யாரோட பேசினாலும் பெரிய பரஸ்பரம் ஏற்படாது. ஸோ அதுக்கு வெயிட் அப்படின்ற ஒரு சிம்பிளும், நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தை அதை நீங்கள் போய் பேசும்போது
ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அண்ட் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா குருனுடைய அமைப்பையும் வச்சு, ராகு கேதுனுடைய அமைப்பையும் வச்சு, சனி பகவானுடைய அமைப்பையும் வச்சு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன். ஸோ ஒரு கடன் அப்படின்னு வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே யோசிக்கணும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கடன் அப்படின்றது பற்றி நீங்கள் பிளான் பண்ணணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத மைனஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், 10லிருந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்க சனி பகவான் வந்து ஒரு விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அலர்ட் அலர்ட் அலர்ட்னு ஒரு சிம்பிளை கொடுப்பார். நம்ம பக்கத்திலே ஒருத்தர் இருந்து இது வேண்டாம், இதுக்குள்ள போனா மாட்டிக்குவே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? போமாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வழி நடத்தி உங்களுடைய ஃபினான்ஷியல் வழியாகவும் சரி, அதுவும் பிஸ்னஸாக இருக்கலாம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய அபிவிருத்தி, ஜாபாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், ஆன்சைட் போகலாமா வேண்டாமா, பையனை அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்ற அனைத்து குழப்பத்துக்கும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய அமைப்பில் நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் ஏப்ரல் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எதை நீங்கள் பண்ணணும், எதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு ஜிஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷனில் இப்போ யாரோட எது பேசணும், எது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க இப்போ பண்ணும்போது மச் பெட்டர். ஸோ கம்யூனிகேஷனால ஏதாவது ஒரு நட்பு பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க இப்போ அவங்களோட பேசும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க வந்து பொதுவாகவே வின்னிங் அப்படின்றது அவங்களுடைய முக மலர்ச்சி, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய உறவுகளை மேம்படுத்திக்க இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் மச் ஃபேவரபிளான பொசிஷன், டூ மச் ஃபேவரபிள் நான் சொல்ல மாட்டேன், மச் ஃபேவரபிளான பொசிஷனில் 9ல் இருக்கிறத விட 10ல் பெட்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து சுய ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலை அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பாடி அப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக மூவ் பண்ணலாம் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, விஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.